இப்ப எதுக்கு இவ்வளவு தவறான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பதவிக்கு மரியாதை கொடுத்து ஒழுங்கா நடந்துக்கோங்க. இவளா? ராக்ஸி ஹார்ட். வீரர்களோட பாதுகாவலரா இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இது வெறும் கடமைன்னு நினைச்சிட்டீங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய பொறுப்பு இருக்கு. ஆனா ஒழுக்கம் இல்லாத ஒருத்தருக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கறது கூட வீரனோட வேலை தானே. இதுதான் நீங்க அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கற லட்சணமா? ப்ரொஃபஷனல்னு வந்துட்டா நாங்க எல்லாரும் இப்படிதான் செய்வோம். சரி, எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். ஃபைட், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் இல்லை. ரஃபேல், ஒரு நிமிஷம் அப்படியே அசையாம இரு. உனக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ உனக்கு பரவாயில்லையா? நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. ஃபேட், உன்னோட வேலை இந்நேரம் முடிஞ்சிருக்கணுமே. நீ ஏன் இவ்ளோ நேரம் இங்க இருந்த? நீ முன்னாடியே கிளம்பிருக்கலாமே. சரி, இங்க இருந்து நீ கிளம்பலாம். ஓ, ரொம்ப நன்றி. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஃபேட், மறுபடியும் அவங்க உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். பரவாயில்லங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. என்ன கிளம்புறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ஃபேட், மறுபடியும் அவங்க உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். லேடி ராக்ஸி எனக்கு என்ன சொன்னாங்கன்னு நல்லா தெரியும். ஆனா அவங்க 3 பேரும் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவோட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராக்ஸி நல்லவங்க. அவங்கள நான் இதில் சம்மந்தப்படுத்த விரும்பல. மறுபடியும் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்க போல. முன்னாடி இருந்தவனுக்கு இதான் கதி. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அவனை ரொம்ப அபியூஸ் பண்ணாங்க. அதனால அவன் பாதிக்கப்பட்டான். அவனால முடிஞ்ச வரைக்கும் போராடி கடைசியில அவன் அங்கேயே இறந்துட்டான். சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. அதுக்கான பணம். அந்த பையனுக்கு நடந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். என் வயிறு வேற என்ன ஹிம்சப்படுத்துது. நான் இங்க பிறக்காம இருந்திருக்கலாம் தோணுது. இங்க பிறக்கணும்னா எனக்கு கண்டிப்பா ஏதாவது ஸ்கில் இருந்திருக்கணும். நான் ஒன்னும் ஹோல் நெட்டா இருக்கணும்னு கேட்கலையே. ஒரு வாரியரா, ஒரு வியாபாரியா, இல்லைன்னா தொழில் தெரிஞ்சவனா பிறந்திருக்கலாம். ஆனா இனிமே எதுவும் இதனால மாற போறதில்ல. தோத்தாங்குழின்னு முதிரை குத்துனதுக்கு அப்புறம் இனிமே என்ன மாற போகுது?